ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஓகேடா, நம்ம வீக்கான ஒரு ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ அடிஷன் மினி சீரீஸ் போயிட்டுருக்கேன்னு நடுவில் ஒன் ஷாட் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக இந்த ஒன் ஷாட் நான் ஃபஸ்ட்டே யோசித்து வச்சுட்டது, அதாவது பெண்டிங். ஸோ இந்த பெண்டிங் ஒன் ஷாட்டை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும்னு என் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் அதுக்கு ஊருப்பட்ட தம்ப்நெயில் இதுக்கே நான் ரெடி பண்ணேன். பட் அதுக்கெலாம் செட் ஆகலன்னு சொல்லி தூக்கிட்டு இப்போ கடைசியில் இந்த தம்ப்நெயில் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேடா, நம்ம அளவில் எது பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் ஷாட் பேர் முறை மாமன். ஏன் பார்த்து போ. சரி மாமா, நீயும் பார்த்துரு. பாய். மயன். கை நீட்டு. என்ன மாமா கை நீட்டு? நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? சரி மாமா, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியே வீயும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் பாய் சொல்லிட்டு போகிறீங்க. அவனும் கையை வேவ் பண்ணுறான். ஸோ இது சின்ன வயசு, ஓகேவா? அவங்க சைல்ட்ஹுட்டில் நடக்கிறது. வீக்கு ஒரு 9 இயர்ஸ் இருக்கும், உங்களுக்கு 5 இயர்ஸ், ஓகேவா? அண்டு இப்படியே நாட்கள்லாம் போகுது, வருஷங்கள்லாம் தாண்டுது. வியோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் நல்லா பேசிப்பாங்க. பட் நீங்களும் வியும் ஏதோ ஒரு டைம் தான், சைல்ட்ஹுட்டில். ஸோ சின்ன வயசில் நீங்கள் என்ன பேசுவீங்க? சாப்பிட்டியா? ஓகே, நான் போய் தூங்குறேன். அதோட தான் அந்த கான்வர்சேஷன் இருக்குமே தவிர அதுக்கு மேலெலாம் இருக்காது. ஸோ இப்படியே நாட்கள் போக போக நீங்களும் வீ கூட பேச மறந்துடுவீங்க. இப்படியே தான் போயிருக்கோம், ஓகேவா? அண்ட் 22 இயர்ஸ் இருக்கிற ஒயனை தான் காட்டுறாங்க. இப்போ தான் மாஸ்டர்ஸோட செம்மை முடிச்சுட்டு அப்படியே டயர்டாக வரா. பா, இதோட இந்த மாஸ்டர்ஸ்க்கு ஒரு கும்பிடு. இதுக்கு மேலே என் லைஃப்பை நான் வாழ போகிறேன். ஒயன், இந்த சம்மர் ஹாலிடேஸ் நீ என்ன பண்ண போகிற? தெரியல, அம்மா எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் பார்க்கலாம். நம்ம எதாவது கேங் டூர் போய்ட்டு வரலாம். ஓகேடி. அப்படியே ஒரு கால் வருது. சொல்லுமா. ஒயன் எங்கே இருக்க? அம்மா இங்கே தான், காலேஜில். ஓகே ஓகே, இனிமேல் லீவு தானே? ஆமாம். சரி ஓகே, வீட்டுக்கு வா. ஏம்மா என்னாச்சு? இல்லை கொஞ்சம் சீக்கிரம் வரியா? சரி ஓகே. சரி ஓகேடி, பாய், போயிட்டு வரேன். ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஹக் கொடுத்துட்டு நீங்களும் வந்துடுறீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. என்னம்மா கூப்பிட்ட? போய் ரெடி ஆகு. எங்கே? நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறோம். பாட்டி வீட்டுக்கா? எந்த பாட்டி வீடு? வில்லேஜில் இருக்கும்ல, நம்ம கூட சின்ன வயசில் போவோமே. ஆமாம், அன்றைக்கி கூட சொன்னியே. அட மறந்தே போயிட்டம்மா. சரி சரி, போய் ரெடி ஆகு. அம்மா என்ன? எனக்கு அங்கே யாருமே ஞாபகம் இல்லையே. அதெல்லாம் பார்த்துக்கலாம், அங்கே போனதுக்கப்புறம் ஞாபகம் வரும். போய் ரெடி ஆகு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு டக்குன்னு எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிவிட்டு போய் ட்ரெயினில் போய் உக்காந்துக்கிறீங்க. ஸோ ட்ரெயினும் மூவ் ஆகுது. இப்போ உங்கள் அம்மா தான், இங்கே பாரு, அங்கே ஊருக்கு போகணுன்னே வாழை சுருட்டிகிட்டு இருக்கணும். உன்னோட அட்டகாசத்தெல்லாம் அங்கே காட்டிகிட்டு இருந்தா அவ்வளோதான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கதையில் வாங்கிட்டு இந்த கதையில் விட்டுறீங்க. ஸோ அப்படியே வில்லேஜும் ரீச் ஆகுது. பார்த்தா பசுமையாக இருக்குது அந்த ஊரே, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வர அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறீங்க. அம்மா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ட்ரெயினும் ஸ்டாப் ஆகி நீங்களே எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ யாரோ உங்களுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு உங்கள் அம்மா தான் கிட்டே போகிறாங்க. வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க லக்கேஜில் எடுத்துகிட்டு. யாரும்மா நமக்காக வெயிட் பண்ணுறா? சும்மா வாடி. சொல்லுமா. பாட்டி தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கார்லெல்லாம் ஏறிக்கிறீங்க. இப்போ வண்டி மூவ் ஆகுது. வீட்டுக்கு தான் ரீச் ஆகிறீங்க. வழியில் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே வரீங்க. உங்கள் அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துடுறீங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணோடனே வீடை பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா வாயை பொழந்துட்டுருக்கிறீங்க. அப்படியே பெருசாக இருக்குது. வா, என்னம்மா அது இவ்வளோ பெரிய வீடா? அரண்மனை சைஸில் கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், இது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து வீடு. எங்கள் தாத்தாக்கு தாத்தா அப்பா கட்டினது. ஓஹோ, நீ இங்கே தானே விளையாண்டுருப்ப, உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. பார்த்தா ஒரு 60+ இருக்கும்.
அங்கே ஒரு பாட்டி தான் நடந்து வராங்க. நீங்களும் பார்த்துட்டு போய் பாட்டின்னு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. வயனு வாமா வாமா. நீங்களும் காலில் விழுறீங்க. என் வயனு எந்த ஊருக்கு போனாலும் அந்த கலாச்சாரத்தை வீட்டில் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அத்தனை சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இது என்ன இத்தனை பேர் இருக்காங்க? இத்தனை பேரும் ஒரே வீட்லையா? இவ்வளோ சொந்தக்காரங்களா நமக்கு? ஆமாடி, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இது வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்க. எங்களுக்குன்னு தனித்தனியாக இதே மாதிரி வீடு இருக்குது. அப்படியா? என்ன அப்படியா நிலுக்கிற? உனக்கு எங்களெல்லாம் தெரிலையா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் உங்களை பார்க்கும்போது தெரியுது. வைனு ஆ ஆ யாருமாங்க? சரியா போச்சு போ, நீயே பேசு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் நல்லா வரவேற்கிறாங்க. உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க. இலையில ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா என்னம்மா அது சாப்பிட்றி, எல்லாம் பாசம். பாசம் இவ்வளோவா காட்டுவாங்க? நீங்களும் வந்து சிரிச்சிட்டே ஒரு மாதிரி சாப்பிட்றீங்க. இன்னொன்று எடுத்து வைக்கிறாங்க. போதும் போதும். அட நீ சும்மா இருமா. அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து எப்படி துரும்ப அழைச்சி போயிட்ட? உன் அம்மா சோறு போடுறாளா இல்லையா உனக்கு? எங்கே நான் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் போய் ஜிம்முக்கு போய் குறைச்சிட்றா. அம்மா சும்மா இருமா. போதும் போதும், இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிறு வெடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆக்வர்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. நீங்களும் வந்து சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு இப்போ வீடு தான் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அங்கே உங்களோட ஃபோட்டோவும் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. அம்மா இது நாளில் ஆமாடி, இப்போயாவது ஞாபகம் வந்ததா? பார்க்க அழகாக இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அம்மா இது யார்? அதுதான் நீ உன் மாமா? மாமாவா? ஆமாம், உனக்கு தெரியல? ஏய், இது உன் மாமா தாடி. அப்படியா? சரி சரி, எனக்கு மாமாலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்கள் அம்மா ஷாக்காக பார்க்குறாங்க. ஏய், என்ன இப்படி கேட்குற? என்ன உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து இது மூளையை கீது அங்கே வச்சுட்டு வந்துட்டியா? என்னம்மா அப்படி கேட்குறா? பின்ன ஓ மாமான்ற நீ சும்மா அசால்ட்டாக பார்க்குற. பின்ன என்ன பண்ணணும்? ஏய், சின்ன வயசுலேருந்து இப்படி கொஞ்சம் கொலாய்ச்சிட்ருப்பீங்க. இப்போ என்ன மாமாவான்னு கேட்குற? நீங்களும் பார்த்துட்டு தெரியலம்மா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அந்த பக்கம் இருக்க ஃபோட்டோ பார்க்க போயிடுறீங்க. உங்கள் அம்மாவும் விட்டுறாங்க. சரி, அவளுக்கே ஞாபகம் வரும்னு நீங்களும் வந்து விட்டுறீங்க. மாமா தானே அப்படின்ற மாதிரி கேஷுவலாக விட்டுறீங்க. ஸோ இன் நைட் நீங்கள் மாடியில் ஃபோனில் சிக்னல் கிடைக்கலன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. புல்ஷிட், இந்த ஃபோனில் வேறு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஆயிரம் தான் இந்த வில்லேஜ் நாளாக இருந்தாலும் ஒரு சிக்னல், ஒரு டவர் கட்டி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலுக்காக அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு வேறு இருக்கிறீங்க. இப்போது ஒரு புல்லட் தான் வருது. நல்லா புடு புடு புடுன்னு சவுண்ட் விட்டு நீங்களும் வந்து யாரா அதுன்னு அப்படி கீழே பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா ஒரு பையன்தான் வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படியே புல்லட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறங்குறாரு. அந்த மூன் லைட்டுக்கும் அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் அவரோட அப்படியே ஃபேஸ் க்ளோ ஆகுது பாருங்கள். உங்களால் கொஞ்சம் சரியாக பார்க்க முடியல. எட்டி பார்த்துட்ருக்கீங்க. விட்டால் கீழே விழுந்துருவீங்க போல். யார் அது? நீங்களும் நல்லா எட்டி பார்த்துட்ருக்கிறீங்க. அவர் கண்ணாடியில் ஹேர்லாம் சரி பண்ணிகிட்ருக்காரு. வாவ், மேலே பார்க்க சூப்பராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எட்டி பார்த்துட்ருக்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மா தான் தலையிலே தட்டுறாங்க. வலிக்குது. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குற? சிக்னல் கிடைக்கலம்மா, அதுதான் தேடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்ருக்கீங்க. என்ன வளர்ற? கீழே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா இப்படி கீழே எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். என்ன லூஸ் அடி நீ? ஏன்னா கீழே யாருமே இல்லை, கீழே என்ன பார்த்துட்ருக்க? நீங்களும் மறுபடியும் கீழே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை போ போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே ஓடி போகிறீங்க. யாருன்னு அந்த பர்சன் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் கிடக்குன்னு ஓடி போயிட்டு நிற்கிறீங்க பாருங்கள். பார்த்தவங்க பாட்டி வாவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த பர்சன் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. இப்போ 2 பேரும் ஐ கான்டாக்ட். அவனும் நோக்கினான், அவளும் நோக்கினான்னு. பா, என்ன ஃபேஸு படைச்சிருக்க அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெய்யே பார்த்துட்ருக்கிறீங்க. வியூ அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறாரு.
நீங்களும் உங்கள் பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி சொல்லுவோம் என்ன? ஆமாம் அது யாரு யாரு தோ அது அது ஆ அது யாருன்னு உனக்கு தெரியலையா? தெரியலையே. அதுதாண்டி உன் மாமன். நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. மாமாவா? ஆ பேர் என்ன? பேரா? ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்ட பாட்டி, சொல்லுங்களேன். பேர் தயாங்கு. ஓ இரு. தயாங்கா, தயாங்கா. பாட்டி பாட்டி சும்மா இரு பாட்டி. அப்படியே தயாங்கும் வராங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. இது யாருன்னு தெரியுதா? தயாங்கும் உங்களை பார்க்குறாரு. யாரு? உனக்கு தெரியலையா? அப்படியே உங்கள் பாட்டி முந்தானி எடுத்து இடுப்பில் சொறி, இது என்னடா காலை கொடுமையாக போயிடுச்சு. 2 பேரும் சின்ன வயசில் கொஞ்சம் கொலாய்ச்சிட்டு இருப்பீங்க, இப்போ என்னடா யாருன்னு முழிக்கிறீங்க? நீயே சொல்லினீலா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா கேட்குறாங்க. 2 பேத்துக்கும் ஞாபகம் இல்லாமல் இருக்கும், விடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. அது எப்படி விட முடியும்? 2 பேத்துக்கு தானே பேசி வச்சுருக்குது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன கல்யாணமா அப்படின்ற மாதிரி. வீக்கு தெரிஞ்சது தான் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. பார்த்தோன்னே உங்கள் பாட்டியை, பாட்டி சும்மா இருங்க, எனக்கு வேறு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பாட்டி சொல்கிற? கல்யாணமா? ஆனால் ஆமாம் பிள்ளை, அவங்க 2 பேத்துக்கு தானே பேசி முடிச்சிருக்குது. அவரா? ஏன் வேணாமா? போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடுறீங்க. பாத்தியா நீலா, இப்போயே பேத்திக்கு வெக்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவும் சிரித்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் கீழே ஒரு மாதிரி காற்று வாங்க வந்திருப்பீங்க. அப்போ ஃபோன் வருது. சொல்றி. ஹே என்ன பண்ணுற? இங்கே தான் வில்லேஜில். வில்லேஜா? ஹே என்ன வில்லேஜுன்ற? ஒன்றா டூர்லாம் போகலான்னு சொன்ன, இப்போ எங்கே போயிருக்க? ஹே பாட்டி வீட்டுக்கு வந்தேன்டி. ஓ ஓகே ஓகே சரி சரி. அது என்ன, நீங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நடந்துடி, இவருதே மாமாவா அப்படின்ற மாதிரி. ஹே அவர் ஃபோட்டோ கிடைக்குமா? செருப்பு. சரி சரி சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? தெரியல, ஆனால் பார்க்க நல்லா இருந்தார்ரி. ஐயோ ரொம்ப வெக்கப்படாதம்மா, என்னால் இங்கேயே சதிக்க முடியல. நல்ல வேலை நான் நேரில் வந்து உன்னை பார்க்கல. என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே பார்க்குறீங்க. பார்த்தா 3 நிலா பக்கத்தில் வந்து இந்த கணக்கு வழக்கு புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். வந்து ஒரு மில்லு வச்சுருக்காரு. இப்போ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதோட புக்கை தான் இப்போ கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அந்த 3க்கு பக்கத்தில் இன்னொரு 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஹே ஒரு நிமிஷம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே இறக்குறீங்க ஃபோனை. அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்க. நீங்களும் அப்படியே கூச்சாமல் நம்ம பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. என்னடா யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து அவர் கீழே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே வாயை பிளந்துக்கிட்ட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேணா நம்மளை இப்படி பார்க்குறா. அப்படியே உங்கள் வேவ் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஏன்னா நம்மளை தான் கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒன்றை தான் கொஞ்சம் மேலே வரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு ஐயோ நான் எதுவுமே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படி மூவ் ஆயிடுறீங்க. உங்களுக்கு போக கொஞ்சம் பயம். நீங்களும் அப்படியே பார்க்காத மாதிரி போயிடுறீங்க. வந்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவரும் விட்டுடுறாரு. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அம்மாவும் சாப்பிட கூப்பிட்றாங்க. நீங்களும் போய் உட்காறீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ வராரு. சாப்பிட்ட இட்லி டக்குன்னு அப்படியே போது. உங்கள் பாட்டி எடுத்து தண்ணி கொடுக்குறாங்க. என் பேத்தி சாப்பிட்றதுக்கு கூட எவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்ல வந்து உட்காராரு. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இட்லிலாம் வைக்கிறாங்க. நீங்கள் கடகடன்னு சாப்பிட்றீங்க. அப்படியே வைக்குது. அப்படியே தண்ணிலாம் குடிச்சு போய் கை கழுவிட்டு ஓடிடுறீங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? அதானே என் பேத்தி என்ன இங்கே வர ஓடிக்கிட்டே இருக்கிறா. எங்கள் நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு அவரு கடகடன்னு சாப்பிட்டு கையில் கழுவிட்டு போகிறாரு. பாத்தியா, என் பேத்தி போகும்போது என் பேரனை சேர்த்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. உங்கள் அம்மாவும் பார்த்து சிரிச்சிட்டு வியோட அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க. இப்போ உங்கள் பின்னாடி வந்திருப்பார்ல, உங்கள் கையை தான் சடனாக பிடிக்கிறாரு.
இப்போதைக்கு எனக்கு கண்டாலே ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணுற. ஆ அ அது கை அவரு கையை விட்டு. சாரி, என்னாச்சு? இல்லை, அது உங்ககிட்ட அதிகமாக பேசுனது இல்லைல்ல, அதான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. அவரும் உங்களை மேலேருந்து கீழே பார்த்துட்டு, இப்போ பேசலாமா? நீங்களும் அ அ, ம் பேசலாமே. இப்போது இந்த வயலுன்னு சொல்லுவாங்கள்ல, அரிசியில் வருமே, அந்த இதுக்கு ஆப்போசிட்டில் அதெல்லாம் விளைஞ்சிருக்கு. மேலே 3 ஒரு திட்டில் உட்காந்துட்ருக்கிறீங்க. அண்ட் 1 கப் ஆஃப் டீ நீங்கள் குடிச்சிட்ருக்கிறீங்க. குடிச்சிட்டு பேசுகிறாரு. இப்போ என்ன பண்ணுற? நீங்களும் குடிச்சிட்டு காலேஜ் போகிறேன். காலேஜ் மாஸ்டர்ஸ். ஓ, சரி சரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் நம்ம மில்லை பார்த்துட்ருக்குறேன். ஓ, நமக்கு மில்லெல்லாம் இருக்கா? தெரியாதா? ம், எல்லாத்தையும் மறந்துட்ட. ஆ இல்லை, என்னை மறக்க மாட்டேன்னு நினச்சேன், என்னையும் மறந்துட்ட. இப்போ நம்ம ஊரையும் மறந்துட்டல. நீங்களும் ஒரு மாதிரி கீழே குனிகிறீங்க சிரிச்சிட்டு. இல்லை, அது இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் தான் நான் வந்தேன்ல, அதான் எனக்கு எதுவும் சரி ஞாபகம் இல்லை. அவரும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. சரி, நாளைக்கு என் கூட வரியா? ம் சரி, ஓகே, நாளைக்கு ரெடியாரு. நம்ம மில்லுக்கு போயிட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்கள் மாமா கூட. உங்கள் அம்மா வந்துட்டு, வா தூங்கலாம், 2 பேரும் பார்த்தது தான் பார்த்தீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வீயும் ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு, போய் தூங்க. சரி, பாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. என்ன? பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. மாமாவா? அவரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு. அண்ட் இன் மார்னிங் நீங்கள் தான் கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஒரு ரிப்படு ஜீன்ஸ் அண்ட் மேலே ஒரு டாப் வேர் பண்ணியிருக்கீங்க. இங்கே உங்கள் ஒரு பாட்டி பார்த்துட்டு குச்சி எடுக்கிறாங்க. பாட்டி பாட்டி பாட்டி, என்ன பாட்டி? என்ன புள்ள ட்ரெஸ் இது? ஜீன்ஸ் என்னத்தை இலவோ, என்ன கிழிஞ்ச துணியை போட்டு வர? உங்கள் அம்மா நல்ல துணியாக வாங்கி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் வராங்க. ஏனிலா, என்ன நல்ல துணி வாங்கி தராமல் இப்படி கிழிஞ்சு போய் துணி என் பேத்திக்கு வாங்கி தந்துருக்க? அம்மா, அதை நான் வாங்கி தரலம்மா, அவளே எடுத்துக்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் வேறு மாற்றிட்டு வா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்கே பாருமா, நீ எதில் வேணாலும் கரெக்டாக இருப்பேன், அந்த ட்ரெஸ்ஸு விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப கரராயிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, போங்க போய் மேலே தாவணி பாவாடை இருக்கும், அதை போய் பேத்திக்கு உடுத்தி விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமுச்சு விட்றாங்க. வாட், தாவணி பாவாடையா? மா, இட்ஸ் டூ மச். ஃபைன், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா, எனக்கு தாவணி பாவெல்லாம் வேணாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்க. உங்கள் அம்மா தாவணி பாவெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சொருகிட்டு சுற்று அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற வைக்கிறாங்க. கடைசியாக அங்கேயும் இங்கிட்டு பின்னு குத்தி அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, பக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சு விட்றாங்க. அம்மா, ஒரு மாதிரி இருக்குமா, கசன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்குறீங்க. பார்த்தா அழகாக இருக்கிறீங்க, பட் உங்களுக்கு போட்டுக்க கச. நீங்களும் அப்படியே எப்படி சொல்கிறது, கை காலெலாம் ஒரு மாதிரி பப்பரப்பான்னு வச்சுக்கிட்டு அப்படியே பாவாடையை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க பாருங்க. உங்கள் அம்மா அப்படியே கையை கீழே இறக்கி விட்டு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, பொண்ணு மாதிரி வா. ஸோ சரிங்கம்மா, இது ரொம்ப ஓவர்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் என் பேத்தி பார்க்க லட்சணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு வைக்கிறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. பார்த்தா டக்குன்னு தாவணி வழுக்குது. ஸோ இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. இங்கே ஷர்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. எங்கேப்பா போகிற? மில்லுக்குமா? சரிப்பா, மொயனை பார்த்து கூட்டிகிட்டு போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. வெளியே பார்த்தா புல்லட் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்குறாங்க. ஏதோ தாவணி பாடலாம் போட்டிருக்கிறத பார்த்து வேறு ஏதோ ஒரு பொண்ணு நினச்சிட்டு, யார் அப்படியே டக்குன்னு திரும்புறீங்க பாருங்க. பார்த்தா நீங்கள். அப்படியே அவரு வாயடிச்சு போயிட்டாரு. மாமா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே கண் எடுக்கலையே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. அப்படியே இறங்கி வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. எப்படி, நல்லா இருக்கா? அவர் ஒரு மாதிரி தலையாட்டுறாரு. ஏன் நல்லா இல்லையா?
ஐயோ! இப்பதான் சொன்னேன் அம்மாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இருக்கு. அவரு சிரிக்கிறாரு. நீங்களும் உங்களுக்கும் ஒரு மாரி இருக்கா? ஐயய்யோ! நல்லா இல்ல போலயேன்னு நெனச்சுட்டு நீங்களும் ஒரு மாரி சிரிக்கிறீங்க. அவரும் வேற பக்கம் டைரக்ஷன மாத்திட்டு, சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லட் ஸ்டார்ட் பண்றாரு. நான் எப்படி உட்காரட்டும்? என்ன பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கைய வந்து அப்படியே ஷோல்டர்ல வச்சு நீ உட்காந்துக்கிறீங்க. இப்ப அப்படியே புல்லட் ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க பாட்டி பார்க்குறாங்க. "அப்பா! அப்படியே புருஷன் பொண்டாட்டி மாரி இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு எடுக்குறாங்க போம்போதே. அப்படியே நீங்களும் போய் போயிட்டுருக்கிறீங்க பாருங்க. அந்த ஊர்லயே வந்து வீலாம் பெரிய கை. அப்படியே ஆளு தான். நம்ம ஆள் தான் எல்லாமே. ஸோ அங்க இருக்கிற பொண்ணுங்கலாம் வீக்குன்னு எப்படி சொல்றது? வீக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல அந்த ஊர்ல. ஸோ அந்த பொண்ணுங்கலாம், "யாரு இது? என் மாமன உரசிக்கிட்டு போறா" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து இருக்க பொண்ண உரசுறா. "அதாடி தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே மாரி காசிப்லாம் போயிட்டுருக்குது. ஸோ அப்படியே மில்லுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா வண்டி போகுது. இப்போ நீங்களும் இறங்கிட்டு மில்லெல்லாம் சுத்தி பார்த்துட்ருக்கிறீங்க. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேட்டி எடுத்து மேலே அப்படியே மடிச்சு கட்டிட்டு அப்படியே முன்னாடி போறாரு. நீங்களும் அப்படியே உள்ள போறீங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. யார்ரா இது அப்படின்ற மாரி. இங்க வியும் வந்து கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு மூட்டையெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இது இது குடுத்தாச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலைய பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நீங்களும் வந்து போய் ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கிறீங்க. விய நோட்டீஸ் பண்ணிட்டு, "உட்காரு." சரி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ உங்க ஆப்போசிட்ல தான் வந்து உட்காந்துட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கணக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. எல்லா முதலாளிக்கும் கணக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவரு தான் வராரு. "ஐயா, சொல்லு கணக்கு. ஆ, அந்த அம்மனி யாருங்க?" "ம், என் அத்தை பொண்ணு." "அட, உங்க சம்சாரன்னு சொல்லுங்க." அப்படியே அந்த பர்சனை பார்க்குறாரு. கணக்கு. ஐயா, எந்த வேலைக்கு வந்தீங்க?" "அ, கணக்கு வழக்கு பார்க்க." "அதை பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இளநீ தான் வருது. உங்ககிட்ட கொடுத்து குடிக்க சொல்கிறாரு. நீங்களும் குடிச்சிட்டு போர் அடிக்குதுன்னு ஏதோ புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் இப்போ ஒரு புக்ஸ் எடுக்கணும். ஸோ அது ஆப்போசிட் அவரோட சேர் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ம் இல்லை, புக்கு எது? இதோ அது. ஐயையோ! இது உங்க சேரா? வாங்க இங்க உட்காருங்க. ஏ, உட்காரு. இல்ல, உட்காரு. எடு. அங்கேயே உட்காரு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கெல்லாம் எடுத்து இப்போ அவர் கணக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து பார்த்து சிரிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கணக்கை பார்த்துட்டு, போய் எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்கள். நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. அப்புறம் நான் மத்தியானம் வரமாட்டேன், பார்த்துக்கோங்க நீங்கள் தான். சரிங்க ஐயா. அப்படியே வந்து உங்களை தான் ஆப்போசிட்டில் பார்க்குறாரு. ஒரு மாதிரி சலுப்பாக சொடக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சின்சியராக புக்கை படிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களே ஒரு மாதிரி கன்னத்தில் கை வச்சு பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே கழித்து இந்த தலையை கோதும் போது அப்படியே அவரை பார்க்குறீங்க பாருங்கள். அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அந்த கண்ணிலே வந்து ஒரு மாதிரி புருவத்தை தூக்குறீங்களா? அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஹேருக்கு. உங்கள் கண் அப்பீரன்ஸே சூப்பராக இருக்குது. அவர் உங்களே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு பாருங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. அவர் டக்குன்னு சுயநிலைக்கு வந்துட்டு, இல்லை, லஞ்ச் இப்போ. ஓ, அதுக்குள்ளே லஞ்ச் வந்துடுச்சா? இல்லை, நீ படிக்கிறீன்னா படி. இல்லை இல்லை, போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எந்திரிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வில்லேஜில் எப்படி ஒரு சின்ன ஹோட்டல் தானே இருக்கும். ஸோ சுட சுட ஆவி பறக்க இட்லி, தோசை, பரோட்டா அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ போய் நீங்களும் பெஞ்சில் உட்காந்துக்கிறீங்க. இட்லிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் போட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. செம்மையாக வெளுத்து கட்டுறீங்க. அங்கே இருக்கிற அக்கா அப்புறம் அந்த அண்ணியெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ வியும் சாப்பிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நல்லா வெளுத்து கட்டுறத பார்த்துட்டு சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அடுத்த வாங்கிட்டு அப்படி திரும்புறீங்க பாருங்க. என்ன? ஒன்றும் இல்லை, சாப்பிடு. இன்னும் ஏன் சிரிச்சிங்க? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. கண்ணு வைக்காதீங்க, வயிறு வலிக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்றீங்க. அவரு சிரிச்சுட்டு அப்படியே சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் படுத்திட்டு சாப்பிட்றாரு. அக்கா, ஒரு தோசை. பாப்பாவுக்கு ஒரு தோசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோசையை ஆர்டர் போட்டுட்ருக்கிறீங்க நீங்களும்.
அவரும் அப்படியே தோசைலாம் வருது நல்லா சாப்பிட்றீங்க. அப்படியே உங்களே பார்க்குறாரு. இந்த சைட்லலாம் ஒரு மாதிரி சட்னிலாம் லைட்டாக லிப்ஸ் கிட்ட இருக்குது. அவர் அப்படியே கிட்ட வந்து லைட்டாக தொடச்சி விட்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ம் ம்ஹும் ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்றீங்க. அவர் அப்படியே சட்னி எடுத்து அவரும் சாப்பிட்டு ஒரு மாதிரி லிப்ஸை பைட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவுறீங்க. கையில் ஈரமாக இருக்குதா, அவர் அது புரிஞ்சுக்கிட்டு அவர் வேட்டி எடுத்து தராரு. இப்படி நீங்களும் அப்படியே கையை துடைக்கிறீங்க. அங்கே இருக்கிற அந்த அக்கா பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமௌண்ட்டாக பே பண்ணிவிட்டு நீங்களும் வரீங்க. ஓ செம்ம சாப்பாடு, நல்லா சாப்பிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஏறி உக்காந்துக்கிறீங்க. இப்போது வந்து தோட்டத்துக்கு தான் போகிறாரு. இதுதான் நம்ம தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொனி சொல்லிகிட்டு இருக்காரு. ஓ இவ்வளோ பெருசா? இதோ அதெல்லாமே நம்ம தோப்பு தான். ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. இப்போ வந்து இறக்கி விட்றாரு. நீங்களும் வந்து போகிறீங்க. சரி வழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு போகிறாரு பாருங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. பார்த்தா இப்போ திரும்புறாரு பாருங்க, கீழே விழுந்து கிடக்குறீங்க. அவர் தலை மேலேயே கை வைக்கிறாரு. ஐயோ வலிக்குது, என்ன பார்க்குறீங்க, தூக்குங்க. அவரும் அப்படியே வந்துட்டு வேட்டிலாம் மடிச்சிட்டு அப்படியே அவங்களை தூக்குறாரு. சரி ஜி அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் உதறிட்டு இருக்கீங்க. அங்கே பம்பு செட் இருக்கும், நீ அங்கே போய் வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை அமுச்சு விட்றாங்க. இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு பாருங்க. நீங்கள் அவர் கை பிடிக்கிறப்பெல்லாம் அவரோட காலரை பிடிச்சிட்டிங்க. அவர் பார்க்குறாரு, நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நடக்கிறதுலே இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு என்னடா இப்படி பிடிச்சி நடக்கிறான்னு. அப்படியே நீங்களும் அங்கே வந்துருச்சா அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஹை பம்பு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓட போகிறீங்க. அவர் அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிக்கிறாரு. நீங்களும் இப்போ நடக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் பின்னாடி காலரை பிடிச்சிடுறீங்க டக்குன்னு. என்னாச்சு? வழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. அவர் அப்படி தான் வந்து செப்பலை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவன் ஸ்லிப்பரை கழட்டு அப்படின்னு சொல்லி வாங்கி கையில் வச்சுக்கிறாரு. இப்போ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. நீங்களும் போய் இந்த சாரியெல்லாம் அவிழ்த்து நல்லா வாஷ் பண்ணுறீங்க. அப்படியே டொபுக்குன்னு விழுந்துடுறீங்க பாருங்க, செம்ம சத்தம். இங்கே வீயும் ஓரமாக நின்றுட்டுருக்காரு. ஒரு கையில் அவரோட மொபைல் ஃபோனு, இன்னொரு கையில் உங்களோட ஸ்லிப்பரையும் பிடிச்சிட்டு. நீங்கள் நல்லா குளிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே படுத்துக்கிறீங்க கொஞ்சம். அப்படியே மேலே நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. ரொம்ப சம்மராக இல்லாமல் லைட்டாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்கா. நல்லா அப்படியே படுத்துட்டு இருக்கிறீங்களா? என்ன கழுவுன்னு சொன்னவன் இன்னுமா கழுவிட்டுருக்குறா? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சாரீலாம் எடுத்துட்ருக்கிறீங்களா? அப்போது செம்ம சவுண்டு. அவருக்குன்னா பயமாயிடுச்சு. டக்குன்னு அப்படியே அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு பாருங்க. நீங்கள் அந்த இன்ஸ்கர்ட்டு மேலே ஜாக்கெட்டு அதோடு நின்றுட்டுருக்கிறீங்க. மனுஷன் பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரஸ் மூமெண்ட்டில் அவரை பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி. ஏன் என்னாச்சு? இல்லை தவக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சொல்லு, நான் திரும்புகிறேன். சரி அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து சாரீலாம் ஒரு மாதிரி மடிச்சிட்ருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த தொட்டிக்கிட்ட கை வைக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த கையை எடுத்துகிட்டு கால் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறீங்க. பார்த்தா சேறு வழுக்குது. அப்படியே கீழே விழுறீங்க. இங்கே வீக்கு சவுண்டு கேட்டு திரும்புகிறாரு. அப்படியே டக்குன்னு பிடிக்க வராரு பாருங்க. பார்த்தா நீங்கள் அந்த திட்டுக்கிட்ட கை வச்சுருவீங்க. அங்கேயே ஒரு மாதிரி வழுக்குன்னு இருக்குதா, நீங்கள் அதை பிடிச்சி அப்படியே கீழே அப்படியே விழுந்துடுறீங்க. அதாவது அந்த தொட்டிக்குள்ளே விழுந்துடுறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்ச அவரும் அந்த பேலன்ஸ் இல்லாமல் அவரு அப்படியே வந்துடுறாரு இழுத்துக்கிட்டு. அப்படியே அந்த தொட்டிக்குள்ளே 2 பேரும் மூழ்கிறீங்க பாருங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே பார்க்குறீங்க வீயை. அப்படியே உங்களை ஐ கான்டாக்ட் பண்ணுறாரு. பார்த்துட்டு இருந்த நீங்களும் மூச்சு திணறி அப்படின்னு பண்ணுறீங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாரு. உங்களையே அப்படி பிடிச்சி தூக்கி நிற்க வைக்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாரி எடுத்து மேலே போட்டுக்கிறீங்க. அவருக்குன்னா செம்ம எம்பாரஸ் மூமெண்ட்டு. அப்படியே வேட்டி எடுத்து மேலே அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே போயிடுறாரு. அவர் ஃபுல்லாக சொதன்னு நனைஞ்சிட்டாரு. அப்படியே போய் ஓரமாக நின்றுட்டுருக்காரு பாருங்க. நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி வரீங்க. வந்து வீயை பார்க்குறீங்க பாருங்க. வேட்டியெல்லாம் இதாயிடுச்சு. பட் மேலே சட்டை மட்டும்தான் உடம்போடு ஒட்டிகிட்டு இருக்குது காயாமல். நீங்கள் வந்து சாரியெல்லாம் இது பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு.
பார்த்தா உங்களுக்கும் அதே நிலமை தான். ஃபுல்லாக ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது. அவர் இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா? ஏன்? இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் உட்கார வைக்கிறாரு. இப்படியே போனால் ஒரு மாதிரி இருக்கும், தப்பாக நினச்சிப்பாங்கன்னு நினச்சிட்டு அவரும் உட்காராரு. 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கிறீங்க. சரி ஏதாவது பேசுவோன்னு, ஏதாவது சாப்பிட்றியா? ம் காட்டில் என்னமாமா கிடைக்கும்? மாங்காய் சாப்பிட்றியா? இருக்குமா? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போகிறாரு. நீங்களும் வந்து மாங்காய் வரப்போகுது அப்படின்னு நீங்களும் சமணங்கள்லாம் போட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே மாங்காய் எடுத்துகிட்டு வர பாருங்க. நீங்களும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கடிக்கிறீங்க. ஒரு மாதிரி பல்லெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குதா? அவர் அப்படியே மாங்காய் எடுத்துகிட்டு ஒரு கையில் நசுக்கிறாரு பாருங்க, அப்படியே உடஞ்சிருச்சு. அப்பா வெரி ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வாயில் வைக்கிறீங்க பாருங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. அந்த காத்தோட்டமாக நல்லா இருக்கு ஒரு மாதிரி. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏதோ பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் நீயும் நானும் இதே மாதிரி தான் திருட்டு மாங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் வேறு தோட்டத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஓ, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் கிளம்பும்போது ஏதோ நீங்கள் என்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்குனீங்க. ஆனால் என்ன சத்தியம் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஞாபகம் வந்துடுச்சா? இல்லை சத்தியம் வாங்குனீங்க. பட் என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அவரும் வந்து ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நீங்களும் வந்து வீட்டுக்கு போயிடுறீங்களா? நீங்களும் அப்படியே வரீங்க. வயனு மா என்ன ஊர் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. மாமாவோட மில்லுக்கு போனேன், அப்புறம் வயல்லாம் சுற்றி காட்டினாங்க, போய் தெரியாத்தனமாக விழுந்துட்டேன், அப்புறம் போய் வாஷெல்லாம் பண்ணிவிட்டு மாங்காய்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நடுவில் இந்த கீழெல்லாம் விழுந்தீங்க பாருங்கள் உங்கள் மாமா கூட, அதெல்லாம் மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் போன இடத்துலலாம் உனக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே ஏதாவது? என்னது? அதான் ஏதாவது ஞாபகம் வந்திருக்கணுமே சின்ன வயசில் நீங்கள் ஏதாவது பண்ணது. அது எதுவும் தெரிலம்மா. ஆனால் சின்ன வயசில் மாமாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி தந்தேன். ஆனால் என்ன சத்தியம்தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா தலையிலே கூட்டிகிட்டு போகிறாங்க. மக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி தலையெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே போயிடுறீங்க. அண்ட் இன் நைட் எப்பயுமே கணக்கு வழக்கு பார்க்கறது உண்டு தான். ஸோ வந்து இப்போ மில்லோட கணக்கு எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்காரு. இந்த வயலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்டு எப்பயுமே பார்ப்பாரு. ஒரு சில டைம்லாம் காத்தோட்டமாக நல்லாயிருக்கும். இப்போ அங்கே தான் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் அப்படியே அந்த இடத்துக்கு வரீங்க. ஒரு மாதிரி அம்பர்லா கட்டில் டாப் போட்டு கீழே லெகின்ஸ்லாம் இல்லை, நார்மலாக அந்த மாதிரி போட்டு வரீங்க. அப்படியே உங்கள் மாமா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த காற்றெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருந்ததுல? நல்லா இருந்தது. அவரும் வந்து இந்த பேஜெல்லாம் கணக்கெலாம் போட்டுட்ருக்காரு. நீங்களும் அவர் காஃபி குடிச்சிட்ருப்பார் போல். அந்த காஃபி எடுத்துகிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு. நீங்களும் குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மாதிரி காற்றெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க என்னன்ற மாதிரி. அவர் அப்படியே அந்த புக்கை மூடிட்டு உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறாரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போது உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா? என்னது? அதான் சத்தியம். இல்லை எனக்கு அது தெரியல. பட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறாரு. அவளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். எல்லாமே ஓகே, பட் அந்த சத்தியத்தை மறந்துட்டாளே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்ருக்காரு. இப்போ உங்கள் பாட்டி தான் கூப்பிட்றாங்க. நீங்களும் போகிறீங்க. சொல்லு பாட்டி. என்ன சொன்ன என் பேரை? என்னடி சொன்னா? அது ஹேய் பிடிச்சிருக்கான்னு கேட்டார்.
அதுக்கு என்ன சொன்னீங்க? பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்போ உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? என்ன சும்மா எல்லாரும் அதே கேட்டுட்டு இருக்கிறீங்க? பின்ன அவன் எங்கள் எல்லாத்து முன்னாடி வச்சிருந்த சத்தியம் பண்ண தெரியுமா? நீயும் சத்தியம் பண்ணிட்டு பாய் மாமா அப்படின்னு போயிட்ட. அப்படியா? அப்படிதான். எனக்கு ஞாபகம் இல்லையே. படி நான் என்ன சத்தியம் பண்ணேன் நீயாவது சொல்ல. உன்னைய வச்சு ஒன்றும் பண்ண முடியாது உதவாக்கற போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. என்ன ஆளாளுக்கு திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்களும் தூங்க போயிடுறீங்க. ப்ராமிஸ் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா. அப்போ இதுதான் அந்த சத்தியமா? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டக்குன்னு எழுந்திரிச்சு உங்கள் மாமா ரூமுக்கு தான் அப்படியே ஓடி போகிறீங்க. உங்கள் மாமா இப்போ தான் வந்து மில்லில் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தூங்கலான்னு போவார். டக்குன்னு நீங்களும் வந்து டோர் அப்படியே தட்டுவீங்களா? வி வந்து கதவை திறப்பார். டக்குன்னு அப்படியே வியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவருமே ஷாக்கு அப்படியே பார்க்குறாரு. எனக்கு சத்தியம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறீங்க. அவர் ஒரு மாதிரி ஷாக்காக கீழே பார்த்துட்டு போய் இது சொல்கிறாரான்னு நினச்சிட்டு என்ன சத்தியம்? கை நீட்டுங்க. என்ன கை நீட்டுங்க? அவரு கை நீட்டுறாரு. ப்ராமிஸ் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க அழகா. அவரு அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. ஞாபகம் வந்துடுச்சா? அவர் அப்படியே சிரிச்சு உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லே ஆகுது. டக்குன்னு உங்களை பிடிச்சி அப்படியே வாலில் ஒட்டிட்டு உங்களை கண்ணையே பார்த்துட்ருக்காரு. அப்படியே மூச்சு வாங்கினபடியே உங்கள் மாமாவை பார்க்குறீங்க. அவர் அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. என்ன சின்ன வயசே நம்ம லவ் பண்ணோம்ல மாமா, இப்போ நம்ம சின்ன பசங்க. அதான் இப்போ வந்துட்டேன்ல, கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க அழகா. அவர் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு டைட்டாக. அவருக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது கட்டி பிடிக்கும் போது. உங்ககிட்ட இருக்கும் போதே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபீல் யாருக்கிட்டேயும் எந்த பொண்ணுக்கிட்டேயும் ஒரு கிட்டன்னு கூட பேசினதில்லை. ஸோ உங்களை இப்படி பிடிக்கும் போது ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்குது அந்த ஃபீல். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நீங்களும் சொல்லிடுங்க. உங்கள் பாட்டி, உங்கள் அம்மாட்ட, சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அவங்களுக்கு செம்ம சந்தோஷம். அவங்கள அப்படியே அழகாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இன்னும் உங்கள் ஃபஸ்ட் நைட்டில் தான் காட்டுறாங்க. நீங்கள் இப்போ வியோட ஷோல்டரில் தான் படுத்துட்ருக்கிறீங்க. மாமா என்னடி சின்ன வயசில் நம்ம என்ன மாதிரி விளையாட்டுலாம் விளையாடுவோம்? தெரிஞ்சுக்கணுமா? புருஷன் முன்னாடி விளையாடுவோம். அப்போது ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நானும் எதுவும் நினைக்கல. சரி தாண்டி, நீ எந்த மாதிரிலாம் நினைப்பேன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீ எதுவும் சமாளிக்க வேணாம். அப்படியே உங்களுக்கு கீழே இடுப்பை தான் கீழ்றாரு. நீங்களும் வலிக்குது மாமா. எனக்கு அந்த மச்சம் ரொம்ப பிடிக்கும்டி. மச்சம் இடுப்பில் மச்சம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் பார்த்தேனே. எப்பா? அதான் அன்னைக்கு பம்பு செட்டில் உன் சாரி கீழே. அட பாவி, அப்போ நீ திரும்பலையா? திரும்பினா பட் என் கண்ணு அங்கே போயிட்டு தான் திரும்பிச்சு. பொறுக்கின்னு சொல்லிட்டு தட்டுறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையெல்லாம் பிடிச்சிட்டு ஹோய் புருஷ பொண்டாட்டி விளையாட்டு விளாட்லாமா? போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. என்ன வெக்கமா? செட் ஆகலை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு குத்துறீங்க. அப்படியே நீங்கள் திரும்பி இருப்பீங்களா? அப்படியே பிடிச்சி அவரை நெஞ்சோட அப்படியே அணைச்சிக்கிட்டு உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு. உங்களுக்கு செம்ம ஷையாகுது இந்த டைமு. நீங்களே கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ தி எண்ட். ஓகேடா, இதுக்கப்புறம் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு புரியுது, அடி இவளே இதோடு முடிக்கிறியே அப்படின்னு. ஸோ புரிஞ்சுக்கோங்கடா. பார்ட் 2 வேணும்னா வேணால் சொல்லுங்கள், நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ என் சுச்சுவேஷன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? அண்ட் நன்றி, வணக்கம் ஃப்ரம் டாட். பை கைஸ்.